إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله எல்லா புகழும் நம்மை படைத்து பரிபாலிக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தாகட்டும். சாந்தியும் சமாதானமும் அனைத்து இறை தூதர்கள் மீதும் இறுதி தூதர் அண்ணல் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் குடும்பத்தார் சஹாபாக்கள் நல்லோர்கள் நம் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. இஸ்லாமிய இயக்க சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கோர் குரூப்புடைய இறுதி புத்தகமாகிய இயக்கம் வெற்றி பெற என்ற இந்த புத்தகத்தினுடைய முதல் அமர்வாக நாம் இன்று அமர்ந்திருக்கின்றோம். மிக ஒரு அடிப்படையான இலகுவான முக்கியமான ஒரு புத்தகமாக இது இருக்கின்றது. நாம் அனைவரும் இறைவனுடைய திருப்தியை நாடி மறுமை வெற்றிக்காக ஓர் இயக்கத்தில் இணைந்திருக்கின்றோம். இதன் குறிக்கோள் இகாமத்து தீன், அல்லாஹ்வுடைய மார்க்கம் நிலைநாட்டப்பட வேண்டும். இந்த உலகில் அவனுடைய நடைமுறை, அவனுடைய வாழ்க்கை முறைமை நிலைநாட்டப்பட வேண்டும். நாம் மறுமையில் வெற்றி பெற வேண்டும். அதாவது இயக்கம், நாம் சார்ந்திருக்கும் இயக்கம் இந்த உலகில் வெற்றி பெற வேண்டும், நாம் ஈருலகிலும் வெற்றி பெற வேண்டும். ஆக இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த இயக்கமாகிய ஜமாத் இஸ்லாமிய ஊழியர்களாக ஆகுவதற்கு நாம் இந்த தொடர் கோர் குரூப் என்ற இந்த கோர்ஸை படித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆக இந்த இயக்கம் வெற்றி பெற வேண்டும் என்பது ஒவ்வொரு ஊழியரிடம் இருக்க வேண்டிய ஒரு ஆர்வம். இது நாம் இந்த இயக்கத்தில் இருக்கின்றோம். இந்த இயக்கம் வெற்றி பெற வேண்டும். இதில் கூறப்பட்ட அந்த கொள்கை, அந்த குறிக்கோள் உலகில் வெற்றி பெற வேண்டும் என்பது ஒவ்வொருவரும் ஆசைப்படுபவர்கள் தான். ஆனால் ஒரு இயக்கம் வெற்றி பெற வேண்டும் என்றால் எத்தகைய விதிமுறைகள், வழிமுறைகள் அந்த இயக்கத்தில் இருக்கும் சகோதர சகோதரிகள் பின்பற்ற வேண்டும் என்பதுதான் இன்றைய பாடம். ஆக இந்த ரீதியிலே நாம் ஒரு தெளிவான விளக்கத்தை இந்த முழு புத்தகம் நமக்கு அளிக்கின்றது. அதனுடைய ஒரு முதல் அமர்வை நாம் இங்கு பார்க்கின்றோம். இந்த புத்தகம் உங்கள் கையில் இருக்கும். எவரிடம் இல்லையோ நீங்கள் இன்று பெற்றுக்கொள்ளலாம். காமியாபி கே ஷராயித், வெற்றிக்கான அதாவது கண்டிஷன்ஸ், விதிமுறைகள் என்று இதனுடைய பெயர். அதை இயக்கம் வெற்றி பெற என்று இந்த நிறுவனம், இஸ்லாமிய நிறுவனம் என்று பெயரிட்டிருக்கின்றது. முதலிலே நாம் பார்க்க வேண்டியது இந்த புத்தகம் யாருக்காக? அதாவது தனி மனிதர்கள் இணைந்து குழுவாக செயல்பட முன்வருபவர்கள். நாம் அனைவரும் தனித்தனியாக பல்வேறு மாவட்டங்கள், ஏன் நாடுகளில் இருந்தாலும் நம்மை ஒரு கொள்கை இணைக்கின்றது. அந்த கொள்கை நம்மை இணைத்து சில செயல்களை செய்ய சொல்கின்றது. அது என்ன செயல்கள்? அதை தான் நாம் இந்த புத்தகத்தில், இந்த அமர்வுகளில் பார்க்க இருக்கின்றோம். அதில் பிரதானமாக இருப்பது தனிப்பட்ட வாழ்விலும் கூட்டு வாழ்க்கையிலும் சில சிறப்பு பண்புகள் இருக்கின்றன. அவை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நம்மிடம் இருக்கின்ற குறைகள், பலவீனங்கள் இருந்து விட்டு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை இந்த நூல் தெளிவாக வழிகாட்டுகின்றது. ஆக ஒவ்வொரு மனிதனிடமும் பலமும் இருக்கின்றது, பலவீனங்களும் இருக்கின்றன. இது இயற்கையாகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சோதனைக்காக நம்மை படைத்திருக்கின்றான். நாம் நம்மிடம் இருக்கும் பலத்தையும் பலவீனங்களையும் எவ்வாறு அதை வழிநடத்துகின்றோம் என்று. ஆக ஒவ்வொரு மனிதனிடமும் இருக்கின்றது. இந்த பலத்தை கொண்டு நம்முடைய சிறப்பு பண்புகளை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். இது ஒரு பலம்.
அவ்வாறே நம்முடைய பலவீனங்களிலிருந்து நாம் எச்சரிக்கையாக பெற்று நாம் அதிலிருந்து விலகி வாழ வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வழிகாட்டலை அளிக்கின்ற ஒரு நூலாக தான் இந்த நூல் இருக்கிறது என்பதை நாம் அறிமுகத்திலே இந்த புத்தகத்திலே பார்க்கலாம். இந்த நூலை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், இஸ்லாமிய இயக்கத்திற்கென்று மட்டும் இல்லாமல் கூட்டு வாழ்க்கைக்கு தேவையான அரிய வழிகாட்டல்களை தெளிவாக எடுத்துரைக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் இந்த புத்தகத்திற்கு நாம் ஒரு பெயர் கொடுக்க வேண்டும் என்றால், இது ஒரு மேனேஜ்மெண்ட் புக். அதாவது ஒரு இயக்கம் மட்டுமல்ல, ஒரு குடும்பம் வெற்றி பெற வேண்டும் என்றால், ஒரு சமூகம் வெற்றி பெற வேண்டும் என்றால், ஏன் ஒரு வியாபாரம் வெற்றி பெற வேண்டும் என்றால், அந்த குடும்பத்தில், அந்த சமூகத்தில், அந்த வியாபாரத்தில், அவ்வாறே நாம் சார்ந்திருக்கும் இந்த இயக்கத்தில் என்னென்ன வழிகாட்டுகளை பின்பற்ற வேண்டும் என்பதை இந்த புத்தகம் மிக தெளிவாக எடுத்து வைக்கிறது. ஆக சகோதர சகோதரிகளே, ஒரு நம்முடைய சிந்தனையை, நம்முடைய பர்சனாலிட்டி, ஆளுமையை உயர்த்துகின்ற ஒரு புத்தகமாக இது இருக்கின்றது. ஆகவே தான் நாம் இந்த புத்தகத்தை அவசரமாக போகாமல் கொஞ்சம் கொஞ்சமாக 3 வகுப்புகளில் முடிக்க வேண்டும் என்று நாம் முடிவு செய்திருக்கின்றோம், இன்ஷா அல்லாஹ் தஆலா. ஆக மொத்தம் இந்த புத்தகத்திலே 6 துணை தலைப்புகள் இருக்கின்றன. நீங்கள் புத்தகத்தில் பார்க்கலாம். துவக்க உரை, தனிப்பட்டவர்களிடம் இருக்க வேண்டிய தகுதிகள், கலெக்டிவ் குவாலிஃபிகேஷன்ஸ் கூட்டு பண்புகள், 4வது பாராட்டுக்குரிய தகுதிகள், 5வது அடிப்படை தவறுகள், 6வது மனித பலவீனங்கள், மானிட பலவீனங்கள் என்று 6 துணை தலைப்புகளாக இந்த புத்தகத்தை பிரித்திருக்கின்றார். இன்ஷா அல்லாஹ் இன்று நாம் முதல் 2 தலைப்புகளை பார்க்க இருக்கின்றோம். நேரம் இருந்தால் 3வது தலைப்புக்கு செல்லுவோம். முதலிலே துவக்க உரையிலே இந்த புத்தகத்தை பற்றியான ஒரு ஒட்டுமொத்த ஒரு அறிமுகத்தை நூலாசிரியர் கொடுத்து விடுகின்றார். நாம் இந்த பவர் பாயிண்ட்டுக்கு வசதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த துவக்க உரையை 10 புள்ளிகளாக பிரித்திருக்கின்றோம். துவக்க உரையை நாம் 10 புள்ளிகளாக பிரித்திருக்கின்றோம். நீங்கள் இந்த 10 புள்ளிகளை மனதில் தெளிவாக பசுமையாக நிறுத்தி வைக்க வேண்டும். ஏனென்றால் இஸ்லாமிய இயக்கத்தில் ஊழியர்களாக ஆக இருக்கின்ற நம்முடைய சகோதர சகோதரிகள் இதில் மிக தெளிவாக இந்த இயக்கத்தையும் இந்த இயக்கத்தினுடைய தன்மையையும் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக தான் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த புத்தகத்துக்கு செல்கின்றோம். முதலாவதாக இங்கு சொல்லப்படுகின்றது, இஸ்லாமிய சமூக அமைப்பை நாட்டில் உருவாக்கிட விரும்புவோர் பின்வரும் விஷயங்களை நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் ஒரு மாற்றத்தை கொண்டு வர விரும்புகின்றோம். சமுதாயத்திலே ஒரு மாற்றம் வர வேண்டும். என்ன மாற்றம்? நம்முடைய வாழ்க்கையில் இஸ்லாம் வர வேண்டும். இந்த மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து அசத்தியம், ஷைத்தானிய வழிமுறைகள் விலகிக்க வேண்டும். இதுதான் மாற்றம். இப்படி நாம் விரும்புகிறோம். அப்படி என்றால் நாம் நம்மை எவ்வாறு வளர்த்துக் கொள்ள வேண்டும்? இதுதான் இன்றைய இந்த புத்தகத்தினுடைய கோர் மெசேஜ். நம்மை நாம எவ்வாறு வளர்த்துக் கொள்ள வேண்டும். அதில் முதல் புள்ளியாக இதை பாருங்கள். இப்பணிக்காக நம் சமுதாய மக்களிடம் உள்ளார்ந்த ஆர்வத்திற்கு குறை ஏதும் இல்லை. ஆனால் தேவையான மன உறுதி இல்லாததும், ஆற்றல், திறன் ஆகியவை மிக குறைவாக இருப்பதும் தான் இருக்கின்ற குறைகள் ஆகும். இது முதல் அம்சம். இந்த முதல் அம்சத்தை மனதில் நீங்கள் தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்து முஸ்லிம்களும் இஸ்லாம் மேலோங்கப்பட வேண்டும், அல்லாஹ்வுடைய தீன் நிலைநாட்டப்பட என்பதிலே அவர்களுக்கு எந்த விதமான ஆர்வத்தில் குறை ஏதும் இல்லை. அவர்கள் இஸ்லாத்தை பின்பற்றாமல் இருக்கலாம், ஆனால் அவர்கள் அல்லாஹ்வை நேசிக்கின்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கின்றார்கள். ஆனால் அவர்களிடம் ஒரு ஆர்வம் இருக்கின்றது. மௌலானா அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள், ஆர்வம் மட்டும் இந்த பணிக்கு போதாது. மாறாக இந்த இயக்கத்தில் இல்லை, இந்த பணிக்காக நிற்க இருக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகளிடமும் மன உறுதி இருக்க வேண்டும். நம்மால் முடியும், நாம் செய்வோம். அதற்காக ஆற்றல்களை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். இன்று சகோதர சகோதரிகளே, ஆற்றல்களை வெளிப்படுத்தும் ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு டீ செய்ய வேண்டும் என்றாலும் ப்ரொஃபஷனலிசம், அதற்கு ஆற்றல் தேவைப்படுகின்றது.
அதற்கு பலவிதமான முறைகள் இருக்கின்றன. அது சர்விங் மெத்தட் இருக்கின்றது. இவ்வாறு சிறிய சிறிய விஷயங்களாக இருந்தாலும் சரி, பெரிய விஷயங்கள் இருந்தாலும் சரி, இன்று உலகம் ஆற்றல்களை கேட்கின்றது, குவாலிஃபிகேஷன்ஸை கேட்கின்றது. மிகப்பெரிய ஒரு பணியை நாம் செய்ய நிற்க இருக்கின்றோம், இஸ்லாமிய சமூக அமைப்பை நிலைநாட்ட இருக்கின்றோம் என்றால் அதில் நம்மிடம் ஒத்துக்கொள்ள வேண்டும், ஆற்றல் குறைவாக தான் இருக்கின்றது. ஆகவேதான் நாம் முன்னேற்றம் மிக அதிகமாக ஆக முடியவில்லை. ஆக இகாமத்து தீன் ஆற்றல்களை வேண்டுகின்றது. இந்த புள்ளியிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினை, அல்லாஹு தாலா நமக்கு அளித்திருக்கின்ற ஆற்றல்களை நாம் இனம் கண்டு we have to identify our talents, அதை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும், வளர்த்து கொண்டே இருக்க வேண்டும். இது இந்த முதல் புள்ளியிலிருந்து நாம் பெற படிப்பு. இரண்டாவதாக சொல்கிறார்கள், நம் சமுதாயத்தில் செல்வாக்கு உள்ளவர்களில் பெரும்பாலோர் ஆக்கப்பணிக்கு பதிலாக அழிவு பணியில் ஈடுபடுகின்றார்கள். சிலர் அழிவு பணி செய்யாவிட்டாலும் சீர்திருத்த பணி குறித்து அக்கறையற்றவர்களாக இருக்கிறார்கள். நன்றாக புரிந்து கொள்ள இந்த புள்ளிகளை. அதாவது கன்ஸ்ட்ரக்டிவ் ஒர்க் ஒன்று இருக்கின்றது, டெஸ்ட்ரக்டிவ் ஒர்க் என்று ஒன்று இருக்கின்றது. ஆக்கப்பணிகள், அழிவு பணிகள். பொதுவாக செல்வாக்குள்ளவர்கள், பீப்புள் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ், பீப்புள் ஆஃப் பவர், பொலிட்டிக்கல் பவர், சோசியல் பவர், இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் அதிகமாக அழிவு பணியில் தான் இருக்கிறார்கள் சொல்கிறார்கள். ஆனால் அடுத்த பகுதிக்கு நீங்கள் பாருங்கள், சிலர் அழிவு பணி செய்யாவிட்டாலும் சீர்திருத்த பணிக்காக அக்கறை காட்டுவதில்லை. இதில் நாம் அடங்கலாம், சமுதாயத்தோட பெரும்பாலான மக்கள் அடங்கலாம். அவர்கள் நல்லவர்கள், ஆனால் களப்பணிக்க தயாரில்லை. தான் உண்டு, தன்னுடைய தொழில் உண்டு, தான் உண்டு, தன்னுடைய வணக்கங்கள் உண்டு. இவ்வாறு அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை சீர்திருத்த பணிக்கு தயாராகவில்லை, சவால்களை சந்திக்க தயாராக இல்லை, பிரச்சனைகளை சந்திக்க தயாராக இல்லை, சமுதாயத்தில் இணைந்து வாழ்ந்து வருகின்ற பிரச்சனைகளை சமாளிக்க அவர்கள் தயாராக இல்லை. இவ்வாறாக அவர்களுடைய வாழ்க்கை இருக்கிறது. இதுவும் நம்மிடம் இருக்கக்கூடாது. நாம் சீர்திருத்த பணிக்கு நிற்க வேண்டும், அதன் மீது அக்கறை காட்ட வேண்டும். அப்பொழுதுதான் நாம் மறுமையில் வெற்றி அடைவோம் என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இரண்டு கட்டங்களுக்கு பிறகு மௌலானா அவர்கள் சில பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் என்றாலும் அவர் சொல்கிறார்கள், நம் சமுதாயத்தில் திறமையான மக்களும் இருக்கின்றனர். குறை ஏதாவது இருந்தாலும் சற்று முயற்சியும் கவனமும் செலுத்தினாலே அக்குறையை கலைத்து நல்ல ஆற்றல்களை வளர்த்திட முடியும். மக்கள் எல்லோரும் அழிவு பணியில் இல்லை. ஒரு பெரிய ஒரு மக்கள் தொகை, மக்கள் கூட்டம், சகோதரர்களாக இருக்கட்டும், சகோதரிகளாக இருக்கட்டும், அவர்களிடம் மிக அதிகமான ஆற்றல்கள் இருக்கின்றன. ஆனால் என்ன தேவைப்படுகின்றது? அவர்களுக்கு ஒரு ட்ரைனிங், அவர்கள் மீது அக்கறை காட்ட வேண்டும். சற்று முயற்சியும் கவனமும் செலுத்தினால் அவர்களிடம் இருக்கின்ற பலவீனங்கள் எல்லாம் நீக்கலாம், அவர்களுடைய ஆற்றல்களை நாம் வளர்க்கலாம் என்று அவர்கள் சொல்கிறார். இது எவ்வாறு செய்வது? இது 4வது புள்ளி. ஒரு திட்டமிட்ட அமைப்பு மூலம் சரியான முயற்சிகளை விவேகத்துடன் தொடர்ந்து மேற்கொண்டால் சீர்திருத்த முயற்சிகளுக்கு பக்கபலமாக மக்களை ஒன்று திரட்ட முடியும். நீங்கள் பாருங்கள், ஒரு திட்டமிட்ட அமைப்பு இருக்க வேண்டும், ஒரு ஆர்கனைஸ்டு மெத்தட் இருக்க வேண்டும், சரியான முயற்சி இருக்க வேண்டும், விஸ்டம், விவேகம் இருக்க வேண்டும். இவ்வாறாக நாம் முயற்சி செய்தால் மக்களை ஒன்று திரட்ட முடியும், அவர்களுடைய ஆற்றல்களை நாம் வளர்க்க முடியும். இதற்கு நாம் நம்முடைய உதாரணம் எடுத்துக்கொள்ளலாம். சில வருடங்களுக்கு முன் நமது நிலை என்ன? நாம் ஏதோ ஒரு முஸ்லிம்களாக தொழுது கொண்டும் குரானை ஓதுக்கொண்டும் இருந்தோம். ஒரு இயக்க தொடர்பு நமக்கு ஏற்பட்டது. இந்த இயக்க தொடர்பு ஒரு திட்டமிட்ட அமைப்பின் மூலமாக முயற்சியை நாம் செய்தோம், சில பயிற்சிகளை பெற்றோம். இப்பொழுது நாம் பார்க்கின்றோம், நாம் வியக்கும் அளவுக்கு சில திறமைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெளிக்கொண்டான். நம்மிடம் பேச்சாற்றல் இல்லாமல் இருந்தது. அல்லாஹ் தாலா இந்த பயிற்சியின் மூலமாக, இந்த முயற்சியின் மூலமாக நமக்கு அந்த பேச்சாற்றலை கொடுத்தான். நம்மிடம் எழுத்தாற்றல் இல்லை என்று நினைத்துக் கொண்டிருந்தோம். பிறகுதான் தெரிந்தது, மிக சிறந்த எழுத்தாளர்களும் நம்மிடம் இருக்கிறார்கள். நம்மிடம் நல்ல பணிபுரிகின்ற பல்வேறு பணிகளை செய்கின்ற சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள். அவர்கள் தங்களிடம் இல்லை என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். இந்த இயக்கத்தில் வந்தார்கள், பணி செய்தார்கள். அவர்களிடம் அல்லாஹ் தாலா
கொடுத்த அந்த திறமைகளை அவர்கள் அல்லாஹ்வுடைய தீனை மேலுங்குவதற்காக அவர்கள் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். ஆக சகோதர சகோதரிகளே, ஒரு திட்டமிட்ட முயற்சி இருக்க வேண்டும், தொடர் முயற்சி இருக்க வேண்டும். அவை எழுத்தோம் கவிழ்த்தோம் என்று இல்லாமல் விவேகத்துடன் இருந்தால் மக்களுடைய அதாவது சீர்திருத்த முயற்சிகளுக்கு பக்கபலமாக மக்கள் ஒன்று திரட்ட முடியும் என்று சொல்கிறார். இது புள்ளி 4. புள்ளி 5, தீய சக்திகள் நல்ல ஆற்றல்களை வசதிகளை பெற்றிருந்தாலும் 2 விஷயங்கள் அவை பெற்றிருக்கவில்லை. நாம் பார்க்கின்றோம், அசத்தியவாதிகள், அல்லாஹ்வை நேசிக்காதவர்களிடம் பெரும் பலம் இருக்கின்றது, பொசிஷன் இருக்கின்றது, பவர் இருக்கின்றது, பொருளாதாரம் இருக்கின்றது. ஒரு விதமான நிராசை நிலையில் நாம் இருக்கின்றோம். அவர்களை நாம் எவ்வாறு சந்திப்பது, அவர்களிடம் எவ்வாறு மோதுவது என்று நாம் பார்க்கின்றோம். ஆனால் மௌலானா அவர்கள் அழகான 2 விஷயங்கள் சொல்கிறார்கள். அவர்களிடம் இல்லாத 2 நல்ல விஷயங்கள் நம்மிடம் இருக்கின்றன. அவை என்ன? ஒழுக்க வலிமை. இது ஒரு மிகப்பெரிய வலிமை. அல்லாஹு தஆலா ஈமானின் அடிப்படையில் ஒழுக்கத்தை கொடுத்து விட்டால் வைத்துக் கொள்ளுங்கள், அது பெரிய பலம். ஆக இந்த பலம் அசத்தியவாதிகளிடம் இருக்காது. 2வது, சிந்தனையிலும் செயலிலும் காணப்படும் ஒற்றுமை. நாம் கிட்டத்தட்ட உலகம் முழுவதும் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், 200 கோடிக்கு அதிகமாக இருக்கிறார்கள். ஆனால் நம்மிடம் அல்லாஹு தஆலா இந்த ஈமானின் அடிப்படையிலே சிந்தனை ஒற்றுமை கொடுத்திருக்கின்றான். அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்முடைய ரசூலாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம், நம்முடைய வேதம் ஒன்றாக இருக்கின்றது. நாம் இந்த வேதத்தை சரியாக அணுகினால் நம்முடைய சிந்தனையிலே ஒற்றுமை வரும். ஆக பிரச்சனைகளுக்கு தீர்விலே ஒற்றுமை வரும். இது அசத்தியவாதிகளிடம், அல்லாஹ்வை ஏற்காத மக்களிடம் இது காணப்பட முடியாது என்று மௌலானா அவர்கள் சொல்லி. ஆக இவை 2ம் நம்மிடம் இருக்கின்ற என்ன பலம்? இந்த தீன் நமக்கு அளித்த மிகப்பெரிய பலம். இதை நாம் உணர வேண்டும், இதை நாம் மதிக்க வேண்டும் என்பதை இந்த 5வது புள்ளியிலே நாம் பெறுகின்ற படிப்பினையாக இருக்கின்றது. 6வதாக, தீனை நிலைநாட்டுதல். இகாமத் தீன் லட்சிய பணிக்காக யார் பாடுபடுகிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வின் பேர்களுக்கு உரித்தானவர்கள். இது மற்றவர்களிடம் இல்லை, அசத்தியவாதிகளிடம் இல்லை. நம்மிடம் இருக்கின்ற மிகப்பெரிய பலம் என்ன? இந்த பணிக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடன். முழு சீரா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை இதற்கு ஆதாரம், நபிமார்களுடைய வாழ்க்கை இதற்கு ஆதாரம். அவர்கள் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்ன? இன்ன மாய ரப்பி, என்னுடைய ரப்பி இருக்கிறார். லா தஹசன், அபூபக்கரே கவலைப்படாதீர்கள், இதோ எதிரி நெருங்கி விட்டான் என்று கவலைப்படுகிறா? இன்னல்லாஹ மானா லா தஹசன் இன்னல்லாஹ மானா, அல்லாஹ் நம்முடன் இருக்கிறார். சகோதர சகோதரிகளே, நாம் இந்த பலங்களை உணர வேண்டும். முதலிலே எத்தகைய பலங்கள் நம்மிடம் இருக்கின்றன, இதை நாம் உணர வேண்டும். ஆக மௌலானா அவர்கள் பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ், முதலிலே குறைகளை எடுத்து வைத்தார்கள், இப்பொழுது நம்மிடம் இருக்கின்ற பலங்களை, சக்திகளை எடுத்து வைக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய உதவி வேண்டுமா? இதோ சொல்லுகிறார், சில நிபந்தனைகளும் இருக்கின்றன. இந்த பலத்தை பெற வேண்டும் என்றால் இது சாதாரண விஷயம் அல்ல. முதலிலே இஹ்லாஸ் இருக்க வேண்டும். இதற்காக உழைக்கின்ற மக்கள் வாய்மையுடன், பொறுமையுடன், விவேகத்துடன் செயல்பட வேண்டும். இத்தகையோரின் எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் சரியே, அவர்கள் வசதிகளும் மிக குறைவாக இருந்தாலும் சரியே, இறுதியில் வல்ல இறைவனின் பேருதவி இந்த குறைகள் அனைத்தையும் நிறைவு செய்து விடுகிறது என்று மௌலானா அவர்கள் இங்கு சுட்டிக்காட்டுகிறார்கள். ஒரு அழகான வசனமும் நமக்கு இருக்கின்றது. சூரத்துல் பக்ரா அத்தியாயம் 2 வசனம் 249 அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை சுட்டிக்காட்டுகின்றான். இங்கு அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், அதாவது அவுஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இங்கு தாலூத் மற்றும் ஜாலூத் இவர்களுடைய அந்த வாழ்க்கையை முன்னிறுத்தி அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். சூரத்துல் பக்ரா 249. அதாவது, பின்னர் தாலூத் படைகளுடன் புறப்பட்ட போது கூறினார், சின்னமாக அல்லாஹ் ஓர் ஆற்றின் மூலம் உங்களை சோதிப்பான். எவரேனும் அதிலிருந்து அருந்தினால் அவர் என்னை சார்ந்தவர் அல்ல. யார் அதிலிருந்து
தாகம் தணிக்கவில்லையோ அவர் என்னை சார்ந்தவராவார் என்று சொல்லிக்கொண்டே அவர் சொல்லுகின்றார். எத்தனையோ சின்னஞ்சிறு கூட்டம் அல்லாஹ்வின் அனுமதி கொண்டு பெரும் பெரும் கூட்டங்களை வெட்டி கொண்டிருக்கிறது. மேலும் அல்லாஹ் பொறுமையாளர்களுடைய இருக்கின்றான் என்று அவர்கள் சொல்கிறார். கம் மின் ஃபியத்தின் கலீலத்தின் வலபத் ஃபியத்தன் கஸீரத்தன் பிஇذنில்லாஹ் வல்லாஹு மஅஸ் ஸாபிரீன். ஆக ஒரு மிகப்பெரிய படையை மோதுவதற்காக தாலூத் அவர்கள் செல்லும் போது அவர்கள் சொல்லும் வார்த்தைகள் இவை. நம்மிடம் இஹ்லாஸ் இருந்தால், பொறுமை இருந்தால், விவேகம் இருந்தால், நம்முடைய எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் சரியே, நம்மிடம் வசதிகள் குறைவாக இருந்தாலும் சரியே, அல்லாஹ்வின் உதவி நிச்சயம் என்று அவங்க சொல்லுகிறார்கள். கம் மின் ஃபியத்தின் கலீலத்தின் கலபத் ஃபியத்தன் கஸீரத்தன் பிஇذنில்லாஹ். அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு உதவி வரும் என்று சொல்லப்படுகிறது. ஆக சகோதர சகோதரிகளே, இந்த பலத்தை நாம் உணர வேண்டும். இது 6வது புள்ளியில் நாம். அடுத்தபடியாக, எந்த ஒரு மாற்றத்துக்கும் தீவிர உழைப்பை இறை நியதி வேண்டுகின்றது. உழைக்க வேண்டும். வெறும் ஆர்வம் போதாது, தொடர் முயற்சி அவசியம். இங்கு நாம் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். நாம் இந்த பணிக்காக எழுந்திருக்கின்றோம் என்றால் அதற்கு ஒரு தொடர் முயற்சி தேவைப்படுகிறது, ஒரு உழைப்பு தேவைப்படுகிறது. ஒரு கம்ஃபர்ட் ஜோன், ஆரோக்கியமான எந்த விதமான கஷ்டங்களும் இல்லாமல், உழைப்பும் இல்லாமல் ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து கொண்டு இந்த பணியை செய்ய வேண்டும் என்று நாம் நினைக்கக்கூடாது. மாறாக நாம் ஆர்வம் வைத்தோட நம்முடைய தொடர் முயற்சியும் அவசியமாக தேவைப்படுகின்றது. முயற்சி இல்லாமல் பாதையில் தென்படும் ஒரு சிறு முள்ளையோ கல்லையோ கூட உங்களால் அகற்ற முடியாது என்று சொல்லுகிறார்கள். மும்முரமான உழைப்பில்லாமல் ஒரே ஒரு தானிய மணியை கூட விவசாயினால் உற்பத்தி செய்ய முடிவதில்லை என்ற ஒரு. ஆக ஒரு தானிய மணிக்கும் ஒரு உழைப்பு தேவைப்படுகிறது, ஒரு திட்டம் தேவைப்படுகின்றது. அப்படி என்றால் ஒரு சமூக அமைப்பை இஸ்லாமிய அமைப்பாக மாற்றுவதற்கு, அல்லாஹ்வுடைய தீனை நிலைநாட்டுவதற்கு என்ன தேவைப்படுகின்றது? தொடர் முயற்சியும் உழைப்பும் தேவைப்படுகிறது. ஆக நாம் நம்மை நாமே மாற்றிக்கொள்ள வேண்டும், உழைப்பிற்கு தயாராக வேண்டும், அதே போல் தொடர் முயற்சிக்கும் நாம் தயாராக வேண்டும் என்பதை இங்கே மௌலானா அவர்கள் 7வது புள்ளியில் சுட்டி காட்டுகிறார்கள். அடுத்தபடியாக, இப்பணி நம்மிடம் என்ன எதிர்பார்க்கிறது என்பதை நன்கு புரிந்திருக்க வேண்டும். அதாவது நாம் எவ்வளவு தூரம் பயணம் செய்ய வேண்டியது இருக்கின்றது, எவ்வளவு பெரிய பணியில் நாம் இறங்கி இருக்கின்றோம் என்பதை நாம் முதலில் உணர வேண்டும். ஏதோ சொன்னாங்க நண்பர்கள், அண்டை வீட்டார்கள் சொன்னார்கள், இயக்கத்தில் சேருங்கள், ஊழியராகி விடுங்கள் என்று. அவ்வாறு அல்ல. துவக்க காலங்களில் அது ஓகே. ஆனால் நீங்கள் படிக்க படிக்க புரிய புரிய நம்முடைய பணி என்ன, எவ்வளவு தூரம் நாம் பயணிக்க வேண்டும், எவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்கின்றதை நாம் பார்க்க வேண்டும். ஆக ஊழியர் ஆவதற்கு முன் இந்த அம்சங்கள் எல்லாம் தெளிவாக இருப்பது மிக மிக முக்கியம். இப்பணி நான் செய்வேன் என்று ஆற அமர நன்கு சிந்தித்து திட்டவட்டமாக தீர்மானித்து முடிவு எடுக்க வேண்டும். நாம் ஒரு இயக்கத்தில் இணைவதற்கு முன், இக்காமத்தை தீனை நிலைநாட்டுவது, இந்த பணியை செய்வதற்கு, நம்முடைய அந்த இயக்கத்தில் ஈடுபடுவதற்கு முன் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு அடிப்படையான பணி. அல்லாஹு தஆலா மறுமையில் கேட்பான். நபிமார்கள் விட்டு சென்ற பணி, உம்மாவுடைய பொறுப்பு. அதை, அதனுடைய ஆழத்தை, அதனுடைய தூரத்தை நான் அறிந்து புரிந்து இந்த பணியிலே நாம் இறங்க வேண்டும், முடிவெடுக்க வேண்டும் என்று ஆக ஒரு நிதானத்தை கொடுக்கின்ற ஒரு புத்தகம் இது. நாம் ஒரு அவசரமாக தீவிரமாக இல்லாமல் திட்டவட்டமாக ஆற அமர சிந்தித்து நாம் வரணும். இப்பணி செய்வதற்கான தகுதிகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும். நிகழ்ச்சிகளும் திட்டங்களும் மட்டும் முக்கியத்துவம் வாய்ந்தவை அல்ல. திட்டங்களை நடத்தி செல்ல வேண்டிய திறமையான மனிதர்கள் மிக மிக முக்கியமானவர்கள். மிக மிக முக்கிய பாயிண்ட் இது சகோதரர்கள். ஒரு இயக்கத்தில் திட்டம் இருக்கின்றது, நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கின்றன வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் அந்த திட்டங்களுக்கும் நிகழ்ச்சிகளுக்கும் இடையில் அதை செயல் வடிவம் கொடுத்து ஒரு மாற்றத்தை கொண்டு வருகின்ற ஆளுமை படைத்த மனிதர்கள் இல்லை என்றால் அந்த திட்டமும் ஃபெயிலர், அந்த நிகழ்ச்சியும் ஃபெயிலர். ஆக நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இயக்கம் என்பது திட்டங்களுக்கும் நிகழ்ச்சிகளுக்கு கூட பெயர் அல்ல, இஷ்டமாவுடைய பெயர் அல்ல. நாமும் நீங்களும் தான் இயக்கம். நீங்களும் நாமும் திறமையுடன், வாய்மையுடன், உழைக்கும் அந்த சக்தியுடன்
தெளிவாக புரிந்து ஆற அமர புரிந்து இயக்கத்தில் ஈடுபட்டால் தான் நிகழ்ச்சிகளும் வெற்றி பெறும், திட்டங்களும் வெற்றி பெறும். ஆக இந்த திட்டங்களுக்கும் நிகழ்ச்சிகளுக்கும் இடையிலே மனித ஆளுமை மிகப்பெரிய ஒரு பங்கு அளிக்கின்றது. ஆக நாம் பார்க்கின்றோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் செய்த மிகப்பெரிய சாதனை என்ன? திறமையான மனிதர்களை உருவாக்கினார். சீராவை எடுத்து பாருங்கள் சகோதர சகோதரி. அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலும் சரி மதீனாவிலும் சரி மிக சிறந்த மக்களை உருவாக்கினார். அவர்கள் எப்படி இருந்தார்கள் இஸ்லாத்துக்கு முன்? ஆனால் திறமைகள் இருந்தன. அவர்களிடம் பல்வேறு தீமைகள் இருந்தாலும் திறமைகள் இருந்தன. ஆக ஒரு திட்டமிட்ட முயற்சி பயிற்சிக்கு பிறகு மிக சிறந்த ஆளுமை படைத்த மனிதர்களாக அவர்கள் மாறினார்கள். நமக்கு முன் அந்த வரலாறு மிக தெளிவாக இருக்கின்றது. 4 கலீஃபாக்களை எடுத்துக்கொள்ளுங்கள். அவர்களுடைய முந்தைய வாழ்க்கையும் பிந்தைய வாழ்க்கையுடைய மாற்றத்தை பாருங்கள். எப்படிப்பட்ட மனிதர்களை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயிற்சி அளித்தார்கள். காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு, முஆஸ் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு, முஸ்அப் பின் உமைர். அப்படியே நாம் அந்த வரிசையை சொல்லிக்கொண்டே போகிறோம். ஆக சகோதர சகோதரிகளே, இந்த புள்ளியில் இருந்து நாம் புரிந்து கொள்வது என்னவென்றால், நான் என்னுடைய திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும். நிகழ்ச்சிகளும் திட்டங்களும் மட்டும் போதாது, அதில் நான் ஒரு கரண்டாக, ஒரு மின்சாரமாக அதில் இயங்க வேண்டும். அவைகளை இயக்க வைக்க வேண்டும் என்பதை இங்கு மௌலானா அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார். ஆக இதுவும் ஒரு முக்கியம். அடுத்தபடியாக, இந்த லட்சியத்திற்காக பணிபுரிகின்ற ஒவ்வொருவரும் தனிநபர் பண்பு நலன்களை பேண வேண்டும். ஒவ்வொரு தனிநபருடைய பண்பு நலன்களை இந்த புத்தகம் சுட்டிக்காட்டுகின்றது. அதை நாம் பேண வேண்டும். குழு ரீதியான பண்பு நலன்களை பேண வேண்டும். தனிநபர்களும் குழுவும் விட்டொழிக்க வேண்டிய தீய பண்புகளை விட்டு விலகி இருக்க வேண்டும். ஆக ஒரு மாற்றம் தேவைப்படுகின்றது. இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். அல்லாஹ் தஆலா ஒரு தனிநபரையோ ஒரு சமுதாயத்தையோ மாற்றுவதில்லை, இதுவரை அவர்கள் தன்னை மாற்றுவதற்கு முன் வராதவரை. இது ஒரு அடிப்படை. சூரத்துல் ராதுடைய 13வது அத்தியாயத்தினுடைய 11வது வசனம், இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். மனிதன் மாறுவதற்கு தயாராகாத வரை அல்லாஹ் அவனை மாற்றுவது. இந்த உலகம் ஒரு சோதனைக்காக அல்லாஹ் தஆலா படைத்திருக்கின்றான், நம்மை அனுப்பியிருக்கின்றான். இங்கு நாம் முதலிலே நம்முடைய அடியை எடுத்து வைக்க வேண்டும். ஆக 3 விஷயங்களை நாம் பார்க்கின்றோம். ஒன்று, தனிநபர் பண்பு நலன்கள் பேணப்பட வேண்டும். குழு ரீதியான பண்பு நலன்கள் பேணப்பட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ், தனிநபர்களும் குழுவும் வித்தொழிக்க வேண்டிய தீய பண்புகளை விட்டு விலகி இருக்க வேண்டும். ஆக இந்த அம்சமும் நம்முடைய வாழ்க்கையிலே தெளிவாக இருக்க வேண்டும். இந்த முதல் பகுதியுடைய கடைசி புள்ளியாக இங்கு சொல்லப்படுவது என்னவென்றால், சமூக சீர்திருத்தம் விரும்புவோர் தம் ஆளுமையை சீர்திருத்தும் பணியைத்தான் முன்னதாக செய்ய வேண்டும். என்ன அர்த்தம்? முதலிலே அவர் மாறுவதற்கு தயாராக வேண்டும். ஏனெனில் எவர் தன்னைத்தானே திருத்திக் கொள்ள ஆயத்தமாக இல்லையோ அவர் இதர மக்களை சீர்திருத்துவது இந்நிலையிலும் முடியாத ஒன்றாகும். ஆக இது ஒரு அடிப்படை. நாம் பலமுறை படித்திருக்கின்றோம், பேசியிருக்கின்றோம். நாம் ஒரு இயக்கத்தில் இணைந்திருக்கின்றோம். எதற்காக என்றால் தீனை நிலைநாட்டுவதற்காக. முதலிலே அதற்கு நான் தயாராக வேண்டும். என்னுடைய குடும்பம் தயாராக வேண்டும். என்னுடைய பிள்ளைகள் தயாராக வேண்டும். இதுதான் படிப்படையான முயற்சி. ஆக சகோதர சகோதரிகளை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஜமாத் இஸ்லாமியில் நாம் இணைவது, நாம் ஊழியராக மாறுவது, அதற்கு முதல் படி நாம் நம்மை நாமே மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் சில தவறுகள் இருக்கலாம், சில தீமைகள் இருந்திருக்கலாம். ஆனால் அவை நிலையாக இருக்கக்கூடாது, அது நிரந்தரமாக இருக்கக்கூடாது. அதை நீக்குவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். நம்முடைய ஆளுமையில நல்ல பண்புகள் இருக்கின்றன, அதை நாம் மெருகூட்ட வேண்டும், உருவாக்க வேண்டும். ஆக இந்த ரீதியிலே சுய முன்னேற்றம் இருக்க வேண்டும், சுய மதிப்பீடு இருக்க வேண்டும் என்று இந்த துவக்க உரையிலே மௌலானா அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். ஆக 10 புள்ளிகள் நமக்கு முன் இருந்தன. இவைதான் துவக்க உரையுடைய சாராம்சமாக இருக்கின்றது. இதனுடைய விளக்கமாக தான் அடுத்த 5 சாப்டர்கள், 5 மொத்த 6 5 இருக்கின்றன. ஆக சாப்டர் 2 முதல் 6 வரை இந்த துவக்க உரையில் சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் தெளிவாக நமக்கு முன் எடுத்து வைக்கப்படுகின்றன. ஆக இந்த ரீதியில சகோதர சகோதரிகளே,
இரண்டாவது சாப்டரில் இங்கு சொல்லப்படுகிறது தனிப்பட்டவரிடம் இருக்க வேண்டிய தகுதிகள் என்ன. இன்ஷா அல்லாஹ் தஆலா இன்று நாம் இத்துடன் இந்த தனிப்பட்டவரிடம் இருக்க வேண்டிய தகுதிகளை பார்த்து முடித்துக் கொள்வோம். இங்கு 4 விஷயங்கள் சொல்லப்படுகின்றன. இந்த 4 விஷயங்களும் நானும் நீங்களும் பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில இதை மெருகூட்ட வேண்டும், வளர்க்க வேண்டும். இதை பற்றி நாம் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். முதலாவதாக இஸ்லாத்தை சரியான முறையில் விளங்கிக் கொள்வது. இரண்டாவதாக இஸ்லாத்தில் உறுதியான நம்பிக்கையுடன் வாழ்வது. 3 நம்முடைய தனி மனித பண்பு நலன்களை வளர்த்துக் கொள்வது. 4வது இறைநெறியை தீனை வாழ்க்கையின் குறிக்கோளாக கொள்வது. இந்த 4 அம்சங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே தெளிவாக இருக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இந்த 4 விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக நாம் விளங்குவதற்கு முயற்சி செய்யும். முதலாவதாக இஸ்லாத்தை சரியான முறையில் விளங்கிக் கொள்வது. அப்படி என்றால் என்ன? இஸ்லாம் நமக்கு தெரிந்தது தானே. இதை சரியான முறையில் விளங்கிக் கொள்வது என்றால் என்ன? சில விஷயங்கள் இங்கு மௌலானா அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார். அதாவது ஒவ்வொரு தனிநபரும் அடைந்து கொள்ள வேண்டிய முதல் தகுதி இதுதான். இஸ்லாத்தை பற்றி சரியாக புரிந்து கொள்வது. மேலோட்டமாக அறிந்திருந்தால் போதாது, விரிவான அறிவை பெற்றிருக்க வேண்டும். நீங்க பாருங்கள் சகோதர சகோதரிகளே, நான் ஒரு அக்கௌண்டன்ட். நான் ஒரு ஜேர்னல் என்ட்ரி, டெபிட் கிரெடிட் படிப்பதற்கு 15 வருடங்கள் கழித்திருக்கின்றேன். ஸ்கூல்ல இருந்து காலேஜ் வரை. நீங்கள் ஒரு இன்ஜினியர், ஒரு 18 வருடங்கள் படித்திருக்கிறீர்கள். அப்போதுதான் நீங்கள் ஒரு இன்ஜினியர் என்ற பட்டத்தை பெற்றீர்கள். அப்படி என்றால் இஸ்லாம் ஒரு வாழ்க்கை நெறி என்று சொல்லும் பொழுது அதை பற்றியான ஒரு தெளிவான கல்விக்கு நாம் நேரம் கொடுக்க வேண்டுமா இல்லையா? ஆக இது மிக மிக முக்கியமான அம்சம். இது வெறும் நமக்கு சின்ன குழந்தை பருவத்திலே, மாணவர் பருவத்திலே சில உஸ்தாத்மார்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். இந்த மேலோட்டமாக நாம் இஸ்லாத்தை பற்றியான இல்லாமல் விரிவாக அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி விரிவாக அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், இஸ்லாமிய வாழ்க்கை நெறிக்கும் அசத்திய சிந்தனைகளுக்கும் இடையுள்ள வேறுபாடு அறிய வேண்டும். நீங்க பாருங்கள், இந்த உலகம் இஸ்லாம் என்ற ஒரு வாழ்க்கை நெறிக்கும் அசத்தியத்தினுடைய வழிமுறைகளுக்குள்ள ஒரு போராட்டம் தான் இந்த உலகம். இஸ்லாம் ஒரு குடும்ப வாழ்க்கை சொல்லுகின்றது, மேற்கத்திய கலாச்சாரம் ஒரு குடும்ப வாழ்க்கை சொல்லுகின்றது. அப்படியே நேர்மாறான கொள்கைகள் எடுத்து வைக்கின்றது. நமக்கு அது விளங்க வேண்டும். என்னுடைய எதிரி எப்படியெல்லாம் என்னுடைய வீட்டில் வந்து ஊடுருவுகின்றான், என்னுடைய மூளை செலவு செய்கின்றான், என்னுடைய பிள்ளைகளை மூளை செலவு செய்கின்றான், நமக்கு தெரிய வேண்டும். இஸ்லாம் ஒரு பொருளாதார முறையை சொல்லுகின்றது. நேர் எதிராக நம்முடைய இஸ்லாமிய எதிரி ஒரு பொருளாதார முறையை சொல்லுகின்றான், வட்டி சார்ந்த பொருளாதாரம் சொல்லுகின்றான். எதை இறைவன் ஹராமாக்குறானோ அவன் மிகப்பெரிய ஹலாலாக அது உலகத்திலே நிலைநாட்டுகின்றான். முதலாவதாக நீங்களும் நானும் இந்த உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமிய வாழ்க்கை முறைமைக்கும் அசத்திய சிந்தனைக்கும் இடையே வேறுபாடு என்னதான் இருக்கின்றது என்பதை நமக்கு தெரிய வேண்டும். அடுத்தபடியாக வாழ்வின் பல்வேறு துறைகளில் இஸ்லாம் என்ன வழிகாட்டுதலை அருளி இருக்கிறது என்பதை அறிய வேண்டும். இஸ்லாம் ஒரு வாழ்க்கை நெறி சொல்லிக் கொண்டு வெறும் தொழுகை நோன்பு மட்டும் செய்திருக்க முடியும். வாழ்க்கையின் ஒவ்வொரு துறைகளிலும், அது குடும்பம், சமூகம், பொருளாதாரம், அரசியல், சைக்காலஜி, எது இருந்தாலும் சரி, யூ நேம் இட், இஸ்லாம் அதற்கு ஒரு வழிகாட்டலை கொடுக்கின்றது. இதில் எந்த சந்தேகமும் இல்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகிய முன்மாதிரியாக வாழ்வின் பல்வேறு துறைகளுக்கு நம்மிடம் இருக்கின்றார். முழு வாழ்க்கையும் ஒரு முன்மாதிரியாக இருக்கின்றது. ஆக நாம் நம்முடைய வாராந்திர நிகழ்ச்சிகளில் சுமார் நீங்கள் 18 மாதங்களாக 2 வருடங்களாக இந்த நிகழ்ச்சியில் வருகின்றீர்கள். நம்முடைய தலைப்பெல்லாம் எதை சார்ந்துதான் இருந்தது. நீங்கள் அந்த தலைப்புகளை எடுத்து பார்த்தது தெரியும். இஸ்லாத்தை பற்றியான ஆணித்தரமான ஆழமான கல்வியை கொடுக்க வேண்டும். இஸ்லாம் ஒரு வாழ்க்கை நெறி என்று சொல்ல வேண்டும். அசத்திய வாழ்க்கை நெறிக்கும் இஸ்லாமுள்ள வித்தியாசத்தை எடுத்து வைக்க வேண்டும். இஸ்லாத்தின் உள்ள அதாவது வாழ்வின் பல்வேறு துறைகளில் இஸ்லாம் அளிக்கும் வழிகாட்டுதல்களை சொல்ல வேண்டும் என்பதை ஒரு திட்டமிட்ட சிலபஸ் மூலமாக படிப்படியாக கல்வி தாக்கம் மாற்றம் என்ற அடிப்படையிலே உங்களுக்கு முன் நாம் எடுத்து வைத்தோம். ஆக சகோதர சகோதரிகளே, நம்முடைய நிகழ்வுகள், நம்முடைய கூட்டங்கள், அதனுடைய தலைப்புகள் எல்லாம் ஒரு
தூர நோக்கு ஒரு திட்டத்தின் அடிப்படையில் இங்கு நடந்து கொண்டிருக்கின்றன. ஆக இந்த அம்சங்கள் தான் நாம் நம்முடைய நிகழ்ச்சியில வைத்து, இது மட்டும் இல்லாமல் நீங்கள் பாருங்கள், அழகாக சொல்லுகின்றார்கள் அவர்கள். நாம் எந்த அளவுக்கு வளர்ந்து கொள்ள வேண்டும் என்றால், நம்மை நாமே உயர்த்தி கொள்ள வேண்டும் என்றால், கிராமத்தில் உள்ள நகரத்தில் உள்ள பொதுமக்களுக்கு எளிய முறையில் இஸ்லாத்தை விளக்கக்கூடிய ஆற்றல் பெற்றிருக்க வேண்டும். இந்த டேலண்ட் நம்மிடம் இருக்க வேண்டும். ஒரு பயணத்துல போறோம், ஒரு கிராமவாசி நம்முடைய பயணத்தில் இருக்கின்றானா பிரச்சனை இல்லை, அவர் புரிவதற்கு போல் நாம் இஸ்லாத்தை எடுத்து. ஒரு மெத்த படித்த ஒரு மனிதர் இருக்கிறாரா, அவர் புரிவது போல் இஸ்லாத்தை எடுத்து வைக்க வேண்டும். ஆக இந்த இதுவெல்லாம் அடிப்படை கல்விகள். இந்த கல்விகளை நாம் நம்மை நாமே வளர்த்துக் கொள்ள வேண்டும். இதற்காக தான் நாம் பேச்சாளர் பயிற்சி வைக்கின்றோம். அதில் சொல்லுகின்றோம், நீங்கள் பேசும்போது எதிரிலுள்ள மனிதருடைய தரத்தை, அவருடைய கல்வி தரத்தை, அவருடைய ஆளுமையை பார்த்து நீங்கள் பேசுங்கள் என்று சொல்லுகின்றோம். அடுத்தபடியாக இஸ்லாத்தை எதிர்ப்பவர்களுக்கு ஆதாரபூர்வமான திருப்தி அளிக்கக்கூடிய விடைகளை அளிப்பவராக இருக்க வேண்டும். இந்த அளவுக்கு நாம் உயர வேண்டும். ஒரு இஸ்லாத்தை எதிர்க்கின்றார் என்றால் நாமும் அவரிடம் கோபப்படுவது, ஆவேசப்படுவது, அவரை திட்டுவது, இது நம்முடைய அணுகுமுறை. இது இஸ்லாத்துடைய அணுகுமுறை இல்லை, அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணுகுமுறை. மாறாக அவருக்கு நாம் ஆதாரபூர்வமாக திருப்தி அளிக்கக்கூடிய விடைகளை கொடுப்போம். ஆக நாம் இதற்கு பேச்சாளர் பயிற்சியை இல்லாமல் எழுத்து பயிற்சியை வைத்தோம். இன்று அதிகமாக இஸ்லாத்தை எதிர்ப்பவர்கள் மைக் வச்சு பேசுவதில்லை, அவர்கள் எழுதுவார்கள். தங்களுடைய கருத்துக்களை அவர்கள் எழுதுவார்கள். நாம் அவர்களுக்கு ஆதாரபூர்வமாக அவர்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய அளவில் விடை கொடுக்க வேண்டும். ஆக இவை அனைத்தும் நாம் பேண வேண்டிய அடிப்படை கல்விகளாக இருக்கின்றன என்பதை இங்கே முதலாவதாக சொல்கிறார். அதாவது இஸ்லாத்தை விரிவான முறையிலே நாம் கல்வியை கற்க வேண்டும். வாழ்க்கை நெறிக்கும் இஸ்லாமிய வாழ்க்கை நெறிக்கும் அசத்திய நெறிகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்வின் ஒவ்வொரு துறைகளிலும் இஸ்லாம் காட்டுகின்ற வழிகாட்டுகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சாதாரண பாமர மக்களுக்கும் படித்த மக்களுக்கும் இஸ்லாத்தை நாம் விளக்கக்கூடிய ஆற்றலை பெற்றிருக்க வேண்டும். இஸ்லாத்தை எதிர்ப்பவர்களுக்கு நாம் ஆதாரபூர்வமான தக்க பதிலை கொடுக்க வேண்டும். இந்த தலைப்பில் இருக்கிற இரண்டாவது புள்ளி 2.2 நாம் எழுதிட்டோம், ஈமானில் உறுதி. என்ன அர்த்தம்? நாம் எந்த மார்க்கத்தில் இருக்கின்றோமோ அந்த மார்க்கம் சொல்லுகின்ற அந்த நம்பிக்கைகளை உறுதியாக நாம் பின்பற்ற, இறைநெறி ஏற்படுத்த விரும்பும் வாழ்க்கை அமைப்பை குறித்து உறுதியான நம்பிக்கையும் பற்றுதலும் பெற்றிருக்க வேண்டும். நீங்கள் பாருங்கள் சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் ஒரு மாற்றத்தை கொண்டு வர விரும்புகின்றோம். ஆனால் அதன் மீது நாம் பற்று வைக்கவில்லை என்றால் ரொம்ப நாள் வண்டி ஓடாது. யாராவது தள்ளிட்டே போனோம் அந்த வண்டியை, அதற்கு பிறகு இல்லை. ஆனால் ஐ ஆம் இன்ஸ்பயர்ட் பை இன்சைட். என்னுடைய ஃபெய்த், என்னுடைய நம்பிக்கை எனக்கு டிரைவ் பண்ணுது. நோ, இதுதான் ஹக்கு, இதில் நிலைத்திருக்க வேண்டும் என்று உள்ளிருந்த என்னுடைய ஈமான் என்னை அதை இன்ஸ்டிகேட் பண்ணும்பொழுது நான் பணி செய்வேன். எங்கு சென்றாலும் பணி செய்வேன், தனியாக இருந்தாலும் பணி செய்வேன். ஆக முதலாவதாக இறைநெறிக்காக நாம் விரும்பும் வாழ்க்கை அமைப்பை பற்றியான உறுதியான நம்பிக்கை இருக்க வேண்டும். இஸ்லாம் தான் சத்தியமானது என்று இந்த திருப்தி நம்முடைய உள்ளத்தில் நிரம்பி வடிய வேண்டும். ஆக இஸ்லாம் தான் சத்தியம். இந்த 2 புள்ளிகளும் நாம் சத்திய பாதை லட்சிய பெற என்ற புத்தகத்தில் படித்தோம். இந்த தீன இந்தல்லாஹில் இஸ்லாம் என்ற அந்த வசனத்தின் அடிப்படையில் தான் நாம் இந்த 2 புள்ளிகளை படித்தோம். அதாவது இஸ்லாம் ஒரு வாழ்க்கை நெறி. இந்த வாழ்க்கை நெறியை மனிதர்களால் தர முடியாது, படைத்த இறைவன் தான் தர முடியும் என்பதை ஆணித்தரமாக அறிவியல் ரீதியாக சயின்டிபிக் அப்ரோச் மூலமாக அந்த புத்தகத்தில் நாம் படித்தோம். ஈமானின் உறுதியில் இருக்கின்ற அடுத்த புள்ளி ஐயத், அதாவது மன ஊசலாட்டிலும் ஐயத்திலும் உழல்பவர்கள் இந்த திருப்பணியை செய்யவே முடியாது சொல்லுகின்றார்கள். யாருக்கெல்லாம் சந்தேகம் இருக்கின்றதோ அவர்கள் தியாகத்திற்கு தயாராக மாட்டார்கள். ஆக ஐயம் இல்லாத வாழ்க்கை, ஊசலாட்டங்கள் இல்லாத பணி, ஈமானில் உறுதி இருக்க வேண்டும் என்று இங்கு சொல்லுகின்றார்கள். இருளும் ஒளியும் என்ற புத்தகத்திலே நாம் பார்த்தோம். ஒவ்வொரு பணிக்கும் கண்ணோட்டங்கள் இருக்கின்றன. தெளிவான கண்ணூற்றுதான் எவர்கள் இருக்கிறார்களோ அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று அந்த புத்தகத்திலே நாம் பார்த்தோம். ஆக இந்த விஷயங்கள் எல்லாம் கடந்த புத்தகங்களில் நாம் பார்த்திருக்கின்றோம். அடுத்தபடியாக அவர் சொல்லுகின்றார்கள்,
குர்ஆன் எவ்வாறு அல்லாஹ்வை அவன் அதிகாரங்களை விவரிக்கிறதோ அவ்வாறு நம்பிக்கை கொள்ள வேண்டும். நாம் பார்க்கின்றோம், குர்ஆன் அல்லாஹ்வை அறிமுகப்படுத்துகின்றது. இந்த அறிமுகம் குர்ஆன் எவ்வாறு அறிமுகப்படுத்தியதோ அவ்வாறு நாம் அல்லாஹ்வை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் பார்க்கின்றோம், நான் ஒரே ஒரு வசனத்தை கோடிட்டு காட்டுகின்றேன். சூரத்துல் லுக்மான் 31வது அத்தியாயத்தினுடைய 27வது வசனத்திலே, وَلَوْ أَنَّ مَا فِي الْأَرْضِ مِنْ شَجَرَةٍ أَقْلَامٌ وَالْبَحْرُ يَمُدُّهُ مِنْ بَعْدِهِ سَبْعُ أَبْحُرٍ مَا نَفِذَتْ كَلِمَاتُ اللَّهِ إِنَّ اللَّهَ عَزِيزٌ حَكِيمٌ. பூமியில் உள்ள மரங்கள் அனைத்தும் எழுதுகோள்களாகவும் கடல் முழுவதும் மையாகிவிட்டாலும் அதற்கு மேல் இன்னும் 7 கடல்களின் மை அளித்து உதவினாலும் கூட அல்லாஹ்வின் வாக்குகளை எழுதி தீர்க்கப் போக மாட்டான். சின்னமாக அல்லாஹ் வலிமை மிக்கவனும் நுண்ணறிவாளாகும். திருக்குர்ஆன் அல்லாஹ்வை இவ்வாறு அறிமுகப்படுத்துகிறது. என்னுடைய ரப் அவனுடைய அந்த பாராட்டுகளை பெருமையை உயர்த்துவதற்கு உலகத்தில் இருக்கும் அனைத்து மரங்களும் எழுதுகோலாக மாறினாலும், உலகத்தில் இருக்கும் கடல் எல்லாம் மையாகி போட்டாலும், அதை விட 7 மடங்கு கூட்டினாலும் மானபிதத் கலிமாத் அல்லாஹ்வுடைய அந்த வாக்கை புகழை நாம் எழுதி முடிக்கும். இவ்வாறு நாம் அல்லாஹ்வை ஏற்போம். மரங்களில் இருக்கும் இலைகள் உதிர்வதில்லை அவனுடைய இல்ம் இல்லாமல், அவனுக்கு அவன் அறியாமல். இது இறைவனுடைய கல்வி அறிவை பற்றி குர்ஆன் சொல்லுகின்ற வார்த்தைகள். ஆக சகோதர சகோதரிகளே, இவ்வாறு நாம் அல்லாஹ்வை, குர்ஆன் எவ்வாறு அல்லாஹ்வை அவனுடைய அதிகாரங்களை விவரிக்கிறதோ அவ்வாறு நம்பிக்கை கொள்ள வேண்டும். இந்த உறுதி நம்மிடம் இருக்க வேண்டும். மேலும் சொல்கிறார்கள், மறுமை நாள் குறித்து குர்ஆன் எவ்வாறு ஆணித்தரமாக கூறுகிறதோ அவ்வாறு நம்பிக்கை கொள்ள வேண்டும். இவையெல்லாம் இருந்தால்தான் இந்த பணி செய்ய முடியும். ஒரு நாள் நான் இறைவன் முன் நிற்க இருக்கின்றேன், அவன் என்னுடைய வாழ்க்கை கணக்கை கேட்பான். அந்த மறுமை நாள் அச்சம் வந்தால் தான் நீங்கள் தியாகத்திற்கும் உழைப்பிற்கும் தயாராகுவீர்கள். இல்லையா நல்ல ஒரு வாழ்க்கையில் இருக்கிறோம், எதற்கு சிரமம் எடுக்கணும்? ஆக குர்ஆன் மறுமை நாளை எச்சரிக்கின்றது. அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான் பாருங்கள், அதே சூரத்துல் லுக்மானுடைய வசனத்திலே, மா கலகக்கும் வலா பஅஸக்கும் இல்லா கனஃப்ஸின் வாஹிதா இன்னல்லாஹ ஸமீஉன் பஸீர். மனிதர்களாகிய உங்களை படைப்பதும் பின்னர் மீண்டும் உயிர் கொடுத்து எடுப்பதும் அல்லாஹ்வை பொறுத்தவரை ஒரே ஒரு உயிரை படைத்து பின்னர் உயிர் கொடுத்து எழுப்பது போன்றதாகும். நிச்சயமாக அல்லாஹ் யாவற்றையும் செவி வருபவனாகவும் பார்ப்பவனாகவும் இருக்கின்றான். ஆக மறுமை நாளில் கோடான கோடி மக்கள் எவ்வாறு எழுவார்கள்? குர்ஆன் சொல்லுகின்றது, கனஃப்ஸின் வாஹிதா, ஒரு மனிதனை போன்றப்பா. நம்முடைய அறிவை வைத்து நாம் அல்லாஹ்வை புரியக்கூடாது, மாறாக குர்ஆனை வைத்து நாம் புரிந்து கொள்வோம். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே அவனுடைய வல்லமைகளை சொல்லுகின்றான், மறுமை நாளை பற்றி சொல்லுகின்றான். ஆக சகோதர சகோதரிகளே, நாம் இந்த அம்சங்களிலே மிக தெளிவாக இருக்க வேண்டும். மறுமையுடைய கோட்பாடு. அடுத்தபடியாக இஸ்லாம் மட்டும்தான் நேரிய பாதை. இறுதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்பித்த வழிதான் சத்திய வழி. இதற்கு இசைவில்லாத அனைத்து சிந்தனைகளும் தவறானவை. இதில் நமக்கு இந்த ஈமானிலே உறுதி இருக்க வேண்டும். இஸ்லாம் பல வழிமுறைகளில் ஒன்று அல்ல, அது ஒன்றுதான் வழிமுறை. அத்தீன், அது ஒன்றுதான் தீன். மற்றவை அனைத்தும் தீனே அல்ல, அது ஒன்றுதான் வாழ்க்கை நெறி. மற்றவை அனைத்தும் பாத்தில், அசத்தியம், வழிகேடுகள், நரகத்தின் விட்டு செல்பவை. இதிலே நமக்கு தெளிவு இருக்க வேண்டும். எம்மதமும் சம்மதம் என்ற சிந்தனை நம்மிடம் இருக்கக்கூடாது. மாறாக அல்லாஹு தஆலா அளித்த அந்த வாழ்க்கை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த காண்பித்த அந்த வழிதான் சத்திய வழி. அதை விட்டு வேறு எந்த வழி சென்றாலும் அது வழிகேடுதான் என்பதிலே தெளிவு நம்மிடம் இருக்க வேண்டும். சுருக்கமாக சொன்னால், இஸ்லாமிய வாழ்வு முறையை கொண்டு நமது உள்ளங்கள் நிறைவடைந்து இருக்க வேண்டும். சற்று நாம் சிந்திக்க வேண்டும். இந்த நிலைமை என்னிடம் இருக்கின்றதா? ரதீது பில்லாஹி ரப்பன், அல்லாஹ்வை ரப்பாக ஏற்று நான் திருப்தி அடைந்து விட்டேன். ஓ பில் இஸ்லாமி தீனன், இஸ்லாத்தை வாழ்க்கை நெறியாக ஏற்று நான் திருப்தி அடைந்து விட்டேன். ஓ பி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியன் வ ரசூலா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய தூதராக, ரசூலாக நான் திருப்தி அடைந்து விட்டேன் என்ற நிலை நமக்கு இருக்க வேண்டும். ஆக இந்த அளவுக்கு ஈமானிலே உறுதி இருக்க வேண்டும். இந்த உறுதி இருந்தால்தான் இந்த பணியை செய்ய முடியும்.
இஸ்லாம் இந்த உலகத்தில் நிலைநாட்டுவதற்காக உழைக்கின்ற சொற்ப மக்களாக இருந்தாலும் இந்த உறுதி இருந்தால் கட்டாயமாக அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று அதாவது இந்த புத்தகத்திலே மௌலானா அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். 2வது சாப்டரில் இருக்கின்ற 3வது துணை தலைப்பு தனி மனித பண்பு நலன், அதாவது இண்டிவிஜுவல் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஒவ்வொரு தனி மனிதனும் இருக்கின்ற பண்புகளை பற்றி இங்கு மௌலானா அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். சொல்லுகிறார்கள், செயல்கள் அனைத்தும் நம்முடைய சொல்லுக்கு ஏற்ப அமைய வேண்டும். எதை நாம் சொல்லுகின்றோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஆக சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்க வேண்டும். இது நம்முடைய தனி மனித பண்பு நலன். சகோதர சகோதரிகளே, மக்கள் நம்முடைய வாழ்க்கையை பார்ப்பார்கள், நம்முடைய பயானை மட்டும் பார்க்க மாட்டார்கள், நம்முடைய பேச்சை மட்டும் பார்க்க மாட்டாங்க. மக்கள் நம்முடைய வாழ்க்கையை பார்ப்பார்கள். ஆக நம்முடைய சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்க வேண்டும். இஸ்லாத்திற்கு நாம் சாதகமாக நம்முடைய வாழ்க்கைக்கு சான்று பகர வேண்டும், பாதமாக இருக்கக்கூடாது. இஸ்லாத்தை வாய்மையாக பின்பற்றி முன்மாதிரியாக திகழ வேண்டும். இஹ்லாஸ் அல்லாஹ்வுக்காக. வாய்மை மிக மிக முக்கியம். வாய்மை இழந்து விட்டால் ஒன்றுமே இல்லை. அல்லாஹ்வுக்காக செய்கின்றேன் என்ற. 3வதாக தனி மனித பண்பு நலன்களில் அசத்திய கொள்கை செயல்களை விட்டு விலகி இருக்க வேண்டும். இதுவும் இருக்கின்றது, அதுவும் இருக்கின்றது. ஹலாலும் இருக்கின்றது, ஹராமும் இருக்கின்றது. ஜக்காத்தும் இருக்கின்றது, வட்டியும் இருக்கின்றது. இது செல்லாது. நாம் பியூர் கோல்டாக மாற வேண்டும். அசத்திய கொள்கைகளுடைய செயல்களை விட்டு நாம் விலகி இருக்க வேண்டும். ஆக இஸ்லாம் எந்த சமூக முறையை சொல்லுகின்றதோ, இஸ்லாம் எந்த பொருளாதார முறையை சொல்லுகின்றதோ, இஸ்லாம் எப்படிப்பட்ட தனி மனித பண்பாட்டை பற்றி சொல்கின்றதோ அதை நாம் பின்பற்ற வேண்டும். ஆக அசத்திய கொள்கையிலிருந்து செயல்களிலிருந்து நம்முடைய வாழ்க்கை விட்டு விலகி இருக்க வேண்டும். 4வதாக சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் உவப்பு கிடைக்கும் என்பதே ஒரு செயலை செய்ய தூண்டுவதற்கு போதுமானதாக இருக்க வேண்டும். இன்ஸ்பிரேஷன். இன்றைய உலகம் மோட்டிவேஷன் வேர்ல்ட். அவ்வப்போது சொல்கிறார்கள் மேனேஜ்மெண்ட்ல மோட்டிவேஷன் கொடுங்க, மக்களை பணி செய்வதற்காக ஊக்கம் கொடுங்க என்று. இந்த பணிக்கு ஊக்கம் எங்கிருந்து கிடைப்பது? அல்லாஹ்வுடைய உவப்பு. அவனிடம் கூலி பெற வேண்டும், அவனுடைய திருப்தியை பெற வேண்டும், அவனுடைய சொர்க்கத்தை பெற வேண்டும், அவனுடைய மன்னிப்பை பெற வேண்டும், அவனுடைய திருப்தியை பெற வேண்டும். இதை செய்வதற்கு ஒரு பணி செய்வதற்கு தூண்டுகோல் இது போதும், வேறு எதுவும் தேவையில்லை. உங்களுடைய பொறுப்பாளர் நினைவூட்ட வேண்டும், உங்களுடைய அண்டை வீட்டார் நினைவூட்ட வேண்டும், சக ஊழியர்கள் நினைவூட்ட, இவையெல்லாம் ஆப்ஷனல். செய்யலாம், செய்யாமலும் இருக்கலாம். ஒரு செயலை செய்வதற்கு தூண்டுகோலாக இருப்பது என்ன? அல்லாஹ்வுடைய உவப்பு என்பதை தனி மனித பண்பு நலன்களிலே மிக தெளிவாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டியது. மேலும் சொல்லப்படுகிறது, இன்ன செயல்களை அல்லாஹ் விரும்புவதில்லை, கோபம் கொள்கிறான் என்ற ஒரே காரணத்திற்காக அந்த செயல்களை செய்யாமல் விட்டுவிட வேண்டும். எனக்கு பிடிக்கல அதனால செய்யல, அப்படி அல்ல. என்னுடைய வாப்பாக்கு பிடிக்கல அதனால செய்யல, அப்படி அல்ல. என்னுடைய சமுதாயத்துல நம்முடைய குடும்பத்துல அது பிடிக்கலங்க அதனால செய்யல, மூதாதைகளுக்கு பிடிக்கல செய்யல, அப்படியெல்லாம் அல்ல. அல்லாஹ்வுக்கு பிடிக்கல, அல்லாஹ் கோபம் கொள்கின்றான், அல்லாஹ் விரும்புவதில்லை. அந்த ஒரே காரணத்திற்காக சமுதாயம் விரும்பினாலும் சரி, ஆனால் நாம் அதை விட்டுவிட வேண்டும். தனி மனித பண்புகளிலே இவையெல்லாம் நம்மிடம் இருக்க வேண்டும். மேலும் சொல்கிறார்கள், இணக்கமான கடினமான அனைத்து சூழ்நிலைகளிலும் இஸ்லாமிய வாழ்க்கை முறையை பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். ஒரு இஸ்லாமிய சூழலில் இருக்கின்றோம், இஸ்லாம் செயல்படுவதற்கு வசதியாக இருக்கின்றது. இங்கு நான் இருக்கின்றேன், தாயகத்துக்கு வேறொரு நாட்டுக்கு செல்கின்றேன், ஆனால் அங்கு ஒரு கடினமான சூழல் இருக்கின்றது, இஸ்லாமிய வாழ்க்கை முறை பற்றி பிடிக்க முடியவில்லை. அப்படி இருக்கும். நாம் இந்த பூமி அனைத்தும் அல்லாஹ்வுடையது, இந்த தீன் குளோபல், எங்கு சென்றாலும் இந்த தீன் தான். ஆக இணக்கமான சாதகமான சூழலும் சரி, கடினமான சூழலாக இருந்தாலும் சரி, அனைத்து சூழ்நிலைகளையும் இஸ்லாமிய வாழ்க்கையை நாம் பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். ஆக நாம் சூழலுக்கு தகுந்த மாறக்கூடாது, மாறாக சூழலை நாம் மாற்ற வேண்டும். இஸ்லாமிய வாழ்க்கை முறைப்படி சூழலை நாம் மாற்ற வேண்டும். இதுவும் நாம் பேண வேண்டிய முக்கியமான விஷயமாக இருக்கின்றது. இதில் இருக்கின்ற கடைசி பகுதி, இத்தகைய பண்புகள் உள்ளவரே இஸ்லாமிய இயக்கத்தின் ஊழியர்களாக பணி செய்ய முடியும்.
இந்த அம்சங்கள் இருந்தால் தாங்க நாம் பணி செய்ய முடியும். அதாவது செயலும் சொல்லிலும் ஒற்றுமை, வாய்மையுடன் பின்பற்றுதல், அசத்திய செயல்களை விட்டு விலகியிருத்தல், இறைவன் ஒப்புக்காக பணி செய்தல், அதாவது இறைவனுடைய கோபத்திலும் தவிர்ப்பதற்காக தீமைகளிலிருந்து விலகியிருத்தல், இணக்கமான கடினமான சூழ்நிலைகளிலும் இஸ்லாமிய வாழ்க்கை முறை பின்பற்றினால்தான் நாம் இகாமத்தி தீன் என்ற இந்த பணிக்கு, இந்த இயக்கத்தில் இணைந்து ஊழியர்களாக பணி செய்ய முடியும் என்று அங்கு மௌலானா அவர்கள் சொல்கிறார்கள். இவை அனைத்திற்கும் குர்ஆன் ஹதீஸுடைய ஆதாரங்கள் இருக்கின்றன, நபி மொழியிலே ஆதாரங்கள் இருக்கின்றன. இரண்டாவது தலைப்பில் இருக்கின்ற நான்காவது இறுதியான தலைப்பு இதுதான், இறைநெறியை வாழ்க்கையின் குறிக்கோளாக கொள்வது. இது மிக 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 முக்கியமான ஒரு தலைப்பு. நம்முடைய வாழ்க்கையின் குறிக்கோள் இகாமத்து தீனாக இருக்க வேண்டும். தீன் என்ற இந்த இறைநெறி வாழ்க்கை தான் என்னுடைய வாழ்க்கையின் குறிக்கோளாக இருக்க வேண்டும். அழகாக விளக்குகிறார்கள். முஸ்லிம்களில் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்? இஸ்லாத்தை அறிந்தவர்களாக இருக்கிறார்கள், இஸ்லாத்தின் மீது உறுதியான நம்பிக்கை உடையவர்களாக இருக்கிறார்கள், இஸ்லாமிய முறைப்படி வாழ்பவர்களாக இருக்கத்தான் செய்கிறார்கள். இது தவறு, இது நல்ல அம்சங்கள் தான், இவர்கள் நல்லவர்கள். ஆனால் இஸ்லாத்தை நிலைநாட்டுவதற்கான உழைப்பை அவர்களுடைய வாழ்வின் குறிக்கோளாக இருப்பதில்லை. நாம் பார்க்கலாம், எக்கச்சக்கான மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இஸ்லாத்தை அறிந்தவர்களாக இருப்பார்கள், இஸ்லாத்தை படி வாழ்வார்கள், அவர்கள் நம்பிக்கை உறுதியாக இருக்கும், தனிநபர் ஒழுக்கம் நன்றாக இருக்கும். ஆனால் பிரச்சனை என்ன என்றால், அவர்களுடைய வாழ்க்கையின் குறிக்கோள் இகாமத்து தீன் இருக்காது, தீன் நிலைநாட்டப்பட வேண்டும் இருக்காது. ஆக இப்படிப்பட்ட மக்கள் ஒரு குரூப்பில இணைந்து ஒரு லீட் பண்ண முடியாது. சேர்ந்து இருக்கலாம், ஒரு அழைப்பு கொடுக்கும்போது அவர்கள் வருவார்கள், ஆனால் அவர்களால் பெரிய பெரிய பணிகளை செய்ய முடியாது. இவர்களால் சத்தியத்தை நிலைநாட்ட முடியாது என்று மௌலானா அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார். ஆக சகோதர சகோதரிகளே, இந்த அம்சம் தெளிவாக இருக்க வேண்டும். நாம் வாழ்க்கையில் நம்முடைய குறிக்கோள் இகாமத்து தீன், இறைநெறியை மேலும்போதற்காக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இறைநெறியை நிலைநாட்டுவதை நம் வாழ்வின் லட்சியமாக கொண்ட தொண்டர்கள் தான் இந்த பணிக்கு தேவைப்படுகிறார்கள் என்று அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். ஆகவேதான் நாம் ஊழியர்களை உருவாக்குகின்றோம். ஊழியர்கள் யார்? அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையின் லட்சியத்தை இகாமத்து தீனாக மாற்றியவர்கள். இந்த பணி செய்வதற்கு அல்லாஹ்வுடைய ஓப்புக்காக செய்பவர்கள், மறுமை வெற்றிக்காக செய்பவர்கள். இத்தகைய பண்புகளை பெற்ற ஊழியர்கள் இஸ்லாமிய இயக்கத்திற்கு கிடைக்கவில்லை எனில் இந்த லட்சிய பணி நிறைவேறும் என்று கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. அது ஒரு ட்ரீம் தான். பணி இருக்கும், திட்டங்கள் இருக்கும், ஆனால் மக்கள் கிடைக்கவில்லை என்றால் ஒன்றும் கிடைக்காது. ஆக இந்த சிந்தனை நம்மிடம் தெளிவாக இருக்க வேண்டும். இவ்வாறாக இந்த இரண்டாவது சாப்டர் முடிவு பெறுகின்றது. இன்ஷா அல்லாஹ் நம்முடைய அடுத்த அமர்வுகளிலே மூன்றாவது சாப்டர், கூட்டு பண்புகள், அதாவது கலெக்டிவ் குவாலிஃபிகேஷன்ஸ், சகோதரத்துவமும் அன்பும், பரஸ்பர கலந்தாலோசித்தல், கவுன்சிலிங், அதாவது ஒவ்வொரு முடிவு எடுப்பதற்கு முன் ஆலோசனை பெறுதல், கட்டுப்பாடு, குறை குண விமர்சனங்கள். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய விளக்கத்தை நாம் அடுத்த அமர்வில் பார்ப்போம். இன்று நாம் இறைவனுடைய உதவியால் 2 அடிப்படை விஷயங்களை பார்த்திருக்கின்றோம். ஒரு இயக்கம் வெற்றி பெற வேண்டும் என்றால், ஒரு தனிநபர் வெற்றி பெற வேண்டும் என்றால், அவர்களுடைய வாழ்க்கையிலே ஏற்பட வேண்டிய மாற்றங்களை பற்றி பார்த்திருக்கின்றோம். அதில் தனிப்பட்ட அவர்களுடைய சிந்தனை எவ்வாறு இருக்க வேண்டும், தனிப்பட்ட வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாற்றம் இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். ஆக சகோதர சகோதரிகளே, தயவு செய்து, மிக இலகுவான புத்தகம்தான், கஷ்டமான மொழியும் அல்ல, இலகுவான தமிழ் இருக்கின்றது. இதை நீங்கள் பாருங்கள், படியுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் நாம் மறுமையிலே உயர்ந்த தர்ஜாவை பெற வேண்டும் என்றால் நம்மை நாமே இங்கே உலகத்தில் உயர்த்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அல்லாஹ் நம்மை உயர்த்துவான், உயர்ந்த பரிசை கொடுப்பான். வல்ல அல்லாஹ் இந்த அமர்வை ஏற்றுக்கொண்டு நம்முடைய சிந்தனையிலும் செயலிலும் சரியான தெளிவை கொடுத்து இந்த சத்திய பாதையில், இந்த லட்சிய பயணத்தில் சிறந்த ஊழியர்களாக நம்மை ஆக்கி வைப்பானாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வதுப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம் வஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.